ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி பேசலாமா? எஸ், பிகேஎல் 12 தான். யூ மும்பா பற்றி பேசலாம். நிறைய இருக்குது விஷயம் பேசுறதுக்கு. இப்போ என்னாச்சு யூ மும்பா சுனிலுக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு தமிழ் பையனை சைன் பண்ணியிருக்காங்க, முகேஷ் கண்ணன், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பற்றி கொஞ்சம் பேசலான்னு. என்வைபியா சீசன் 12க்கு ஏற்கனவே அவங்ககிட்ட அல்லூர் சதீஷ் இவங்களாம் இருக்காங்க, முகிலன் சண்முகலாம். அண்ட் இந்த முகேஷ் கண்ணனோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் தேடி பார்த்தேன். போன சீசன் பீக்கர் லெவலில் கூட பார்த்தீங்க, புது புது பிளேயர்ஸ்லாம் தேவாங்க், அயன், அஜித் சௌஹான், இந்த மாதிரி புது புது ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பிகேஎல் 12 எத்தனை புது ஸ்டார் வர போகிறாங்க தெரியல. வி வில் சி. ஏன்னா பழைய ஸ்டார்ஸ்லாம் வேறு ஃபேட் ஆகிட்டே போகிறாங்க. ஹேப்பன்ஸ் தானே, எத்தனை நாள் தான் பழைய ஆளுங்களே விளையாடிட்டு இருக்க முடியும். பிகேஎல் 12 ஹவு மெனி சச் ஸ்டார்ஸ் ஆர் கோயிங் டு கம், வில் வெயிட் அண்ட் சி. இப்போதைக்கு முகேஷ் கண்ணனை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். முகேஷ் கண்ணனுக்கு 20 வயசு ஆகுது. அவர் சேலம் மாவட்டத்திலேருந்து வர்றாரு. சேலம், எஸ், தமிழ்நாடு. லெஃப்ட் ரைடர் அவர். அஜைல், நல்லா ஸ்லிம்மாக, வெரி ஸ்மார்ட். யுவா கபடி சீரீஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன். பள்ளி டஸ்கருக்கு விளையாடிருக்காரு. இவரோட கோச் வந்து இளவரசன். ஆமாம், அவர் வந்து இந்த பையனுக்கு 11 வயசுல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சான் கபடி மேலே. அதுலேருந்தே கபடி 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 தான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. ரன்னிங் ஹேண்ட் டச் பார்த்தேன் நான். அது இப்போ கேம் விளையாடும் போதும் அப்படியே தொடரதே தெரில. ரீப்ளே போட்டு பார்த்தா அவுட் ஆயிருக்காங்க எதிர, அந்த மாதிரி. அண்ட் நிறைய கேம்ஸ் விளையாடிருக்காரு இவர். டொமஸ்டிக் ரொம்ப விளையாடணும், அது ரொம்ப முக்கியம். கிரிக்கெட்டுக்கு தான் நான் பொதுவாக சொல்லுவேன், ரஞ்சி டிராஃபி விளையாடு, துலீப் டிராஃபி விளையாடுன்னு. கபடிக்கு இவர் விளையாட ப்ரோக்ராம்லாம் பாருங்களேன், என்னென்ன சாம்பியன்ஷிப் விளையாடிருக்காரு. அதனால தான் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க யூ மும்பா. மன்பிரீத்தும் அப்படி தான். ஹரியானா ஸ்டீலர்ஸ், சென்னை வந்து ஒரு ஆள் எடுத்து செலக்ட் பண்ணிட்டு போனார், மணிகண்டன்றவரை, போன சீசன். ரைட், இவர் வந்து ஒய்கேஎஸ் அப்படின்னா யுவா கபடி சீரியஸ் வின்டர் சீசன் 2022, அப்புறம் ஒய்கேஎஸ் சம்மர் 2023. இது ரெண்டுமே பள்ளி டஸ்கருக்கு விளையாடிருக்காரு. இது மட்டும் இல்லை, ஜூனியர் ஸ்டேட் மீட்டுன்னு ஒன்று மயிலாடுதுறை, ஒரு காலத்தில் அது பேர் மாயாவரம்பாங்க, அங்கே போய் விளையாடிருக்காரு மயிலாடுதுறையில். அப்புறம் சீனியர் ஸ்டேட் மீட்டுன்ற பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காருங்க செங்கல்பட்டு, இங்கே கூடாஜாரி தாண்டி இருக்குது அது. அப்புறம் நிறைய ஜூனியர் நேஷனல்ஸ், ஃபெடரேஷன் நேஷனல்ஸ்ன்னு ஏகப்பட்ட, எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்காக படிப்பு விட்டுல இந்த பையன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. வெரி குட். ரைட், இவரோட ரெக்கார்ட்ஸை டக்குன்னு பார்த்துருவோம். 71 மேட்ச் விளையாடிருக்காரு கபடியில். டோட்டல் பாயிண்ட்ஸ் 270, ரைடு 549 ரைடு எடுத்திருக்காரு. அதில் டச் பாயிண்ட் மட்டுமே 229, போனஸ் பாயிண்ட் ஒரு 24, ரைடு பாயிண்ட் 253, ஸ்ட்ரைக் ரேட் 46.08. 100 வாட்டி ரைடு எடுத்தால் 46 வாட்டி இவர் சக்சீட் ஆகுறாரு. சூப்பர் ரைடு 2 வாட்டியும், சூப்பர் 10 5 வாட்டியும். இந்த கிரிக்கெட்லாம் நடுவில் பார்ட் டைம் பவுலிங் போடுன்னு பால் தூக்கி போடுவாங்க, நீ போடுன்னு. அந்த மாதிரி டிஃபென்ஸ்லேயும் உண்டு. டிஃபென்ஸ் இவர் பண்ணியிருக்காரு. டோட்டல் டேக்கிள் 84 டேக்கிள் எடுத்திருக்காருங்க இந்த பையன். ஆமாம், டேக்கிள் பாயிண்ட்ஸே 17, சக்ஸஸ் டேக்கிள் பர்சன்டேஜ் 17.86. சூப்பர் டேக்கிள் வேறு 2 வாட்டி எடுத்திருக்காரு. இதெல்லாம் சம் ஆஃப் இஸ் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். இந்த பையன் விளையாடும் போது ஹைலைட் போட்டு பார்த்தேன். இவரெலாம் விளையாடிருக்காரு. மாசானமுத்து, ஸ்டூவர்ட் சிங்கு, சுதாகர், இவங்க கூட விளையாடிருக்காருன்னா நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிப்பாப்பில் இந்த பையன். அண்ட் இப்போ வந்து சுனில்குமார் கேப்டன்ஸ் விளையாட போகிறார். அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் அது. ஆக்சுவலாக சுனில்குமார் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் பிகேஎல் ஹிஸ்ட்ரியிலே சொல்கிறேன். அண்ட் வெரி கன்சிஸ்டன்ட் கேப்டன், வெரி குட் டிஃபெண்டர், நல்ல திங்கிங், ப்ரோ ஆக்டிவாக இருப்பார். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறதாகட்டும், கோச் கார்னரில் பேசுகிறதாகட்டும். ஸோ சுனில்குமார் இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக இவர் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அண்ட் நியூ கோச் வேறு அவங்களுக்கு யூ மும்பாக்கு, ராகேஷ் குமார். ஆமாம், அவரே ஒரு ஃபார்மர் யூ மும்பா பிளேயர். ஸோ அதனால் இது எல்லா காம்பினேஷன் பார்க்கும்போது இந்த பையனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. வாழ்த்து சொல்லுவோம் முகேஷ் கண்ணனுக்கு. வெல் டன் முகேஷ் கண்ணன். ஹார்ட் ஒர்க் வில் நெவர் ஃபெயில். சக்ஸஸ்க்கு ஷார்ட்கட்டே கிடையாது. உழைப்பு உழைப்பு உழைப்பு. சம்வேர் டவுன் த லைன் யூ வில் பெனிஃபிட். ஆமாம், அதான் ரொம்ப முக்கியம். வெறும் குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அவர் எனக்கு கிடைக்கல, இது கிடைக்கல, நாங்கள் இருக்க வேண்டியவோ எங்கன்னு டூ. பலன் எதிர்பார்க்காத, கடமையை செய். அந்த மாதிரி இந்த பையன் முகேஷ் கண்ணன் இப்போ பலன் கிடச்சிருக்கு. பர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போம் எவ்வளோ சான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ. இத்தனை பெரிய பெரிய பிளேயர் கூட மூவ் பண்ணி அவங்களோட இன்புட்டு, அவங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, டீம் மீட்டிங்கு, ட்ராவலிங்கு, இதுலேயே நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அது ஒன்று. போன சீசன் நல்லா போச்சு யூ மும்பாக்கு. எலிமினேட்டரில் தோத்துட்டாங்க பாட்னா பைரட்ஸில் 31-23. 12 ஜெயிச்சாங்க, 8 தோத்தாங்க, 2 டை, 71 பாயிண்டோட 5வது ரேங்க் வந்தாங்க. ஆனால் அதுக்கு முந்தின 3 சீசன் இருக்குல்ல, 8, 9, 10, அது நல்லாவே போகல அது. அதனால தான் ஏகப்பட்ட சேஞ்சஸ்லாம் நடந்தது யூ மும்பாவில். குமான் சிங் அவ்வளோ இருந்தார் ஒரு நினைக்கிறேன் ஒரு காலத்தில். ஸோ இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் இட்ஸ் ஓகே. இவங்க ரீட்டைன் கூட இவரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க, முகிலன் சண்முகனை, ரீட்டைன் யங் பிளேயர் லிஸ்ட்டில். எல்ஐட் ரீட்டைனில் பார்த்தீங்கன்னா சுனில்குமார், ஜஃபர் தானிஷ் அண்ட் ரோஹித் ராகவ்னு ஒருத்தர், அவர் 3 பேர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் என்வைபியில் கூட அஜித் சௌஹான், அவரும் நியூ கமர், ரொம்ப பிரமாதம் இல்லாத தேவாங்க மாதிரி. அவர், லோகேஷ், சன்னி அண்ட் தீபக், இந்த 4 பேர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 8 பேர் என்னமோ ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் என்வைபி. ஆப்ஷனில் யார் இருக்கிறான்னு பாருங்கள். ரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பர்வேஷ் பன்ஸ்வால், இவ்வளோக்கும் ஒரு ஃப்ரெண்டு இவருது சுனில்து. அவர் ஃப்ரெண்டு, அவரே நவுத்தி விட்டாங்க. அவர், பிட்டு, தனசேகர், ஸ்டூவர்ட் சிங், இப்போ சொன்னால ஸ்டூவர்ட் சிங், அந்த பையன் அவரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
மஞ்சித் தஹியா தான் பிக் சர்ப்ரைஸ் யூ மும்பா ரிலீஸ் பண்ணது. ரிங்கு சர்மா ரொம்ப வருஷம் அவரே அமுச்சு விட்டார். ரோஹித் சர்மா இல்லை, ரிங்கு சர்மா நீ கிளம்புன்னு. ஸோ 12 பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனிவே இந்த முகேஷ் கண்ணனுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். வெல் டன் முகேஷ் கண்ணன். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், இந்தியன் டீம் லெவலுக்கு வரணும். நீங்கள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நீங்களும் அந்த பையனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு, நான் சொல்லாத விஷயம் ஏதாவது தெரிஞ்சுன்னா அது சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.